ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் அன்னப்பறவை எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அந்த பறவைகளோட கழுத்து எல்லாமே நார்மல் பாக்ஸ் நாட்டில் தான் போட்டிருப்பேன். ஆனால் இந்த அன்னப்பறவையில் கொஞ்சம் வித்தியாசமாக உருட்டு கைப்பிடியில் பின்னியிருக்கேன். அதுக்கப்புறம் தலையை நார்மல் பாக்ஸ் நாட்டில் போட்டிருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இது பின்னும் போதே சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோ. இப்போ இந்த பறவை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த அன்னப்பறவை பின்னுறதுக்கு 6 அடியில் 4 ஒயர், 4 அடியில் 4 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த பறவையில் எத்தனை நாட் போட்டிருக்கணும் அத்தனை நாட் பின்னுறதையும் நான் காமிச்சிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் கிளியராக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ஒயர்ஸை கட் பண்ணியிருக்கோம். இதில் 6 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த 4 ஒயரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 3 அடி விட்டுக்கோங்க. 3 ஸ்கேல் இந்த மாதிரி அளந்து மடிச்சுக்கோங்க. 3 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 6 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த 2 ஒயர் இதில் பின்பக்கம் சுற்றி வரும், இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 அடி ஒயர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து 6 அடியில் கட் பண்ண 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 6 அடியில் கட் பண்ண 4 ஒயரை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிடணும். இதில் தான் நம்ம கழுத்து தலையெல்லாம் பின்னுவோம். 4 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் நம்ம உடம்பை பின்னுவோம். ஓகே, இப்போ கடைசியாக 4வது ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது 4 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்து 4 அடியில் கட் பண்ண 4 ஒயரை வரிசையாக ஜாயின் பண்ணணும். இந்த 4 ஒயரையும் சரிசமமாக மடித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அன்னப்பறவை பின்னுறதுல எத்தனை நாட் போட்டிருக்கணும் அத்தனை நாட்டையும் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் பிகினருக்காக. ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இது புரியாது, மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த வீடியோ இருக்குது. இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஃப்ரீ டைமில் பாருங்கள். இப்போ கடைசியாக 4வது ஒயரை சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8 ஒயரையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 6 அடியில் கட் பண்ண 4 ஒயர், 4 அடியில் கட் பண்ண 4 ஒயர் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுக்கோங்க. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு 4 அடியில் நம்ம ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஒரு 2 அடி ஒயர் நமக்கு இருக்கும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு இல்லையா. அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு மேல் பக்கத்தில் 2 வரிசையும் கீழ்ப்பக்கத்தில் 1 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். பேஸில் மொத்தம் 4 வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 3 அடி ஒயரை நம்ம விட்டுருப்போம். ஸோ 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு விடுற ஒயர் 3 அடி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு அளந்து விடுற ஒயர் வந்துட்டு 2 அடி ஒயர் இருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். விதவிதமாக பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதில் அன்னப்பறவை மட்டும் தான் மிஸ்ஸிங். ஓரளவுக்கு சின்னதாக இந்த அன்னப்பறவை போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் பெரிய அன்னப்பறவை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி சின்னதாக இந்த பறவை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இதே மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ நம்ம இந்த அன்னப்பறவையை பின்னிக்கிட்டு இருக்கோம். சேம் இதே மாடலில் பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த பறவையோட கழுத்தையே கைப்பிடி மாதிரி வச்சுருப்பேன், உருட்டு கைப்பிடியில் பின்னிருப்பேன். ஸோ உருட்டு கைப்பிடியில் நெக் வச்சு இது வரைக்கும் பறவை பின்னது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வரிசையில் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 2 அடி ஒயர் வரும். இப்போ அடுத்து மேலே 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 3 அடி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு அளந்து விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு 3 அடி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போடணும்.
நம்மளோட சேனலில் கொக்கு, மயில், புறா, வாத்து, கோழி, பஞ்சவர்ண கிளிகள், சின்ன சின்ன குருவி, அதுக்கப்புறம் சின்ன குருவிக்கு செயின், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் நான் போட்டிருப்பேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். நம்மளோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர்கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 2 வரிசையில் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் 2 வரிசை பின்னோம் இல்லையா, இப்போ அடுத்து கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் விட்டிங்களோ அதே அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு வந்துட்டு 3 அடி ஒயர் நமக்கு இருக்கும். நாலாவது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ஒயர் இருக்கும். ஸோ 3 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பறவையோட பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து உடம்பை நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த உடம்பை பின்னுறதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மேல் பக்கத்தில் எந்த பக்கத்தில் லாங்கான ஒயர் இருக்குன்னு பாருங்கள். இப்போது ரைட் சைடு தான் லாங்கான ஒயர் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 4 ஒயர் வந்துட்டு சின்னதாக இருக்கும் கொஞ்சம். அந்த பக்கத்தில் இருந்தால் வால் நம்ம பின்னணும், மாற்றி பின்னிடக்கூடாது. இப்போ இந்த பக்கத்தில் தான் வால் பின்னணும், இந்த பக்கம் வந்துட்டு தலை வரணும். ஸோ இப்படி திருப்பிக்கோங்க. இந்த பக்கத்தில் நமக்கு 2 அடி ஒயர் இருக்கும், ஆப்போசிட் சைடு 3 அடி ஒயர் இருக்கும். ஒரு முறை அளந்து பார்த்துட்டு பின்னுங்க. இப்போ 4 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் 3வது ஒயரில் நாட் போடணும். 3வது ஒயர் மேல் பக்கம் எவ்வளோ போதோ அதே அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு 3வது ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. 2 ஒயரை தனித்தனியாக பிரித்து நம்ம நாட் போட போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு வால் பக்கம் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். அதாவது செகண்ட் ஹாஃபில் நம்ம 4 அடி ஒயர் 4 ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கத்தில் தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். மாற்றி பின்னிடாதீங்க. இப்போ மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு விட்டுட்டு 3வது ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ பக்கத்துலேயே 4வது ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஒரு ரவுண்டு பின்னுறதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். லாங்காக விட்ட ஒயரில் வந்துட்டு நமக்கு கழுத்து பகுதி வரும். இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நாட் போடணும். இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதையே நான் ஸ்லோவாகவே காமிக்கிறேன் பிகினருக்காக. ஏன்னா ஸ்பீட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் தான் 3 அடி ஒயர் விட்டுருப்போம். லாங்காக இந்த ஒயர் நமக்கு இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் கார்னர் டேர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒயரில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து நடுவில் இருக்கிற 2 ஒயரில் ஆம்லா நாட் போடுவோம். இப்போது இந்த 2 ஒயரில் ஆம்லா நாட் போடணும். இது வந்துட்டு கழுத்தோட ஷேப், அதாவது ஒரு மாதிரி கேர்வாக வரணும் அப்படின்றதுக்காக ஆம்லா நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆம்லா நாட் எப்படி போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க. பிகினருக்காக ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஆம்லா நாட் போட்டு முடிச்சாச்சு. ஆம்லா நாட்டுக்கு பதில் நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா அந்த நெக்கோட ஷேப் நமக்கு வராது. ஸோ கண்டிப்பாக ஆம்லா நாட் தான் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரே ஒரு ஆம்லா நாட் தான் வரும். 2வது ரவுண்டு பின்னும்போது 2 ஆம்லா நாட் போடுவோம். 3வது ரவுண்டு பின்னும்போது 3 ஆம்லா நாட் போடுவோம். அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நார்மல் பாக்ஸ் நாட்டே போட்டுக்கோங்க. நெக்கு வர இடத்துல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ஆம்லா நாட் போட்டிருக்கோம். அதுவும் நடுவில் இருக்கிற 2 ஒயரில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஃபுல்லாகவே நார்மல் பாக்ஸ் நாட் தான் போடணும். எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ஒயரில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ இது வரைக்கும் நாட் போடணும்.
இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோ. நாட் போடுறதையும் ஃபுல்லாக காமிக்கணும், அதே சமயம் வீடியோ ஓரளவுக்கு சின்னதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பை மட்டும் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதை ஃபுல்லாகவே பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் புரியாது. ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நாட் போட போகிறோம். இந்த பக்கம் டேர்ன் பண்ணி 2 நாட் போடணும். 3வது ஒயரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ மீதி இன்னும் 2 நாட் இருக்குது. ரெண்டு நாட்டில் போட்டாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா இந்த ரன்னிங் ஒயர், இதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு நாட் போட்டோன்னா 5 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி நமக்கு வரும். பென்டகன் ஷேப்பில் அந்த ஹோல் இருக்கும். இதுதான் வாலோட சென்டர். இப்போ நம்ம கடைசி நாட் போட்டோம் இல்லையா, இந்த கடைசி நாட்லேயே எவ்வளோ ஒயர் போகுதோ அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. அதே நாட்டில் ஒரு ஒயர் போகும், அதே அளவுக்கு கட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம கம்ப்ளீட்டாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்டு பின்ன போகிறோம். செகண்ட் ரவுண்டும் வால் பகுதியிலேருந்து தான் பின்னணும். இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதில் லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் போகுதோ அதே அளவுக்கு அளந்து விடுங்க. அதே அளவுக்கு அளந்து விட்டுட்டு ரைட் சைடு போகிற இந்த ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு நாட்டில் மேல் பக்கம் போகிற 2 ஒயரும் ஒரே அளவில் தான் இருக்கும். ஸோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ரைட் சைடு ஒயரில் நாட் போடணும். அடுத்து சுற்றி நம்ம நாட் போடணும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நாட் போடணும். ரைட் சைடு 2 ஆம்லா நாட் நமக்கு வரும். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். இந்த 2வது ரவுண்டு பின்னுறதையும் ஃபுல்லாகவே பாருங்கள். என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். விதவிதமான பறவைகள் மட்டும் இல்லாமல் ஒயர் குடைகள், பர்ஸு, ஹேண்ட்பேக்குன்னு 600க்கும் மேலே ஒயர் குடை மாடல்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் இருக்குது. பிகினருக்காக ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடுறத கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே பாருங்கள். நெக்கு சைடு ஸ்லோவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து நெக்கு சைடு வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஆம்லா நாட் போட போகிறோம். அதாவது 2 ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இருக்கிற 2 ஒயர் கிராஸ் ஆகும். அதில் வந்துட்டு 2 ஆம்லா நாட் போடணும். அப்போ தான் பறவையோட கழுத்து மாதிரி நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். இந்த பக்கத்துலேயும் நம்ம பாக்ஸ் நாட் போட்டோன்னா நார்மல் கூட மாதிரி அது மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. பக்கத்துலேயே இன்னொரு ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. 3வது ரவுண்டு பின்னும்போது 3 ஆம்லா நாட் நம்ம போடுவோம். இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு மேலே 3 ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ அந்த 3 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். ஓகே, 2 ஆம்லா நாட் போட்டாச்சு. அந்த கழுத்தோட ஷேப் பாருங்கள், அழகாக வளைஞ்சு நமக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் தான் போடணும். ஸோ நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாகவும் பார்க்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நாட் போடுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த பக்கத்தில் இன்னும் 3 நாட் மட்டும் தான் போடணும். ஃபினிஷிங்கை ஸ்லோவாகவே பார்க்கலாம். லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயர் அளந்து விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போ கடைசி நாட் போடுறேன். இப்போ வால் பகுதியில் கடைசி நாட் போட்டாச்சு. இந்த பென்டகன் ஷேப்பில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக பாருங்கள் முடிச்சிருக்கும். இப்போ 2 நாட் இருக்குது. ஸோ 2 ரவுண்டு வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பின்னி இருக்கோம். ஓகேவா?
இப்போது இதே நாட்லேயே மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கோங்க இந்த ரன்னிங் ஒயரை. இப்போது 2வது ரவுண்டு பர்ஃபெக்டாக பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். 3வது ரவுண்டும் வால் பகுதியிலேருந்து தான் பின்ன போகிறோம். வால் பக்கத்தில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதில் லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் போகுதோ அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ரைட் சைடு ஒயரில் நாட் போடணும். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதில் தான் நாட் போடணும். பிகினருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போச்சு இல்லையா, லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் போதோ அதே அளவு கலந்து விட்டுட்டு ரைட் சைடு ஒயரில் நாட் போட்டிருக்கேன். இப்போது சுற்றி ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வர போகிறோம். லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, அது வரைக்கும் நாட் போடணும். இந்த பக்கத்தில் 3 ஆம்லா நாட் நமக்கு வரும். இப்போ வழக்கம் போல் நார்மல் பாக்ஸ் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நெக்கு சைடு 3 ஆம்லா நாட் போடுவோம் இல்லையா 3வது ரவுண்டில், ஸோ அதை வந்துட்டு ஸ்லோவாக காமிக்கிறேன். இப்போ நெக்கு கிட்ட வந்தாச்சு. இப்போ அடுத்து இந்த 2 ஆம்லா நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே 3 ஒயர் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது. ஸோ 3 ஆம்லா நாட் போடணும். இந்த ஆம்லா நாட்டுக்கு பக்கத்துலேயே பாக்ஸ் நாட் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போடுறேன். இப்போ பக்கத்துலேயே 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகும். இதில் வந்துட்டு 2வது ஆம்லா நாட் போடணும். அடுத்து இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆம்லா நாட், பக்கத்தில் பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் 3வது ஆம்லா நாட் போடணும். கரெக்டாக அந்த 2 ஆம்லா நாட்டுக்கு மேலே 3 ஆம்லா நாட் போடணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ கரெக்டாக நாட் போட்டுக்கோங்க, மிஸ்டேக் ஆகாது. இதை கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லா நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே 2 நாட்டு, அதுக்கு மேலே 3 நாட் போட்டிருக்கோம். கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த 3 நாட் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போது இந்த ரன்னிங் ஒயர் வச்சு வால் வரைக்கும் நாட் போடணும். இந்த நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஏன்னா நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் விதவிதமாக நிறைய பறவைகளை நேரில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை பார்க்கும்போதே இது இந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் பார்க்குற எல்லா பறவைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னாக்கா கலரு, அதோட சைஸு, அதோட பீக்கு, இதை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க இல்லையா. ஆனால் ஒயரில் வந்துட்டு நம்ம ஒரே சைஸில் நம்ம பின்ன மாட்டோம். ஸோ எல்லா விதமான பறவைகளையும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம பின்னுறோம் இல்லையா, இதே மெத்தடில் தான் பின்னிருப்பேன். அந்த கலரும் அந்த பீக்கு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். மற்றபடி சைஸுக்காக ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணியிருப்பேன். மெஷர்மெண்ட்லேயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போ வால் பக்கத்தில் கடைசி 2 நாட் போட போகிறேன். இப்போது கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ரன்னிங் ஒயர், லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த ஒயரில் நாட் போட்டிருக்கேன். இப்போது 3 ரவுண்டு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக போட்டோம் இல்லையா, இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும். அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். 4வது ரவுண்டு ரன்னிங் ஒயர் இல்லாமல் பின்ன போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் இல்லாமல் 4வது ரவுண்டு எப்படி பின்ன போகிறோன்னா, இந்த 3 ஆம்லா நாட் நெக் சைடு போட்டோம் இல்லையா, இந்த 3 ஆம்லா நாட்டுக்கு மேலே 2 ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகுது. ஸோ கிராஸ் ஆகிற இந்த 2 ஒயர்லேயும் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் ஒரு நார்மல் கிராஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ பக்கத்துலேயே இன்னும் 2 ஆம்லா நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதுலேயும் நார்மல் கிராஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போது 2 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 நாட்லேயும் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு வால் வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி இந்த பக்கம் ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகிறோம். இந்த அன்னப்பறவையோட கழுத்து உடம்போட ஒட்டி வளைஞ்சு வருது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் நான் பின்னிக்கிட்டு இருக்கேன்.
இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு மேலே ஒரு கிராஸ் நாட் போட்டோம், இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு மேலே ஒரு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா. இதில் ரைட் சைடு போகிற ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். 4வது ரவுண்டு ரன்னிங் ஒயரே இல்லாமல் நம்ம சைடு வால் பின்னிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் 5வது ரவுண்டையும் பின்னுவோம். நான் இதை விட பெரிய அன்னப்பறவை பின்னி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் இதே மாதிரி தான் பின்னுவோன்னு கேட்டால் அப்படி கிடையாது. சைஸ் வந்துட்டு மாறும்போது அந்த பின்னுற மெத்தடும் நமக்கு கண்டிப்பாக மாறும். ஹைட்டு பிரெத்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பின்னுற மெத்தடும் கொஞ்சம் வேறு மாதிரி தான் வரும். இந்த பக்கம் பின்னுறதை ஸ்லோவாகவே பாருங்கள். இன்னொரு பக்கம் ரிவர்ஸில் பின்னுவோம் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு முறை பார்த்துக்கோங்க. கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னு கான்ஃபிடென்ட் வந்துச்சுனாக்கா ஒயரை கட் பண்ணி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாகவே வீடியோவை பார்த்து இருந்தாலும் ஒரு ரவுண்டு பின்னுறதும் கண்டிப்பாக மைண்டில் வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த பறவையை பின்னும்போது வீடியோவை பார்த்துக்கிட்டே பின்னுங்க, ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். இப்போ கடைசி ஒயரில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும். ஓகே, இப்போது ரைட் சைடு பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு பின்ன போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, இதில் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் மாதிரி நம்ம நாட் போட போகிறோம். ரிவர்ஸில் பின்னிக்கிட்டு போகிறோம். இந்த ஆம்லா நாட்டில் போகுது இல்லையா, அந்த ஒயரில் தான் ஃபஸ்ட்டு நாட் வந்துட்டு போடுறேன். ஆம்லா நாட்டில் போகிற ஒரு ஒயர், லெஃப்ட் சைடு போகிற அந்த ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ ரிவர்ஸில் எப்படி நாட் போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும். நார்மலாக நம்ம நாட் போடும்போது ரன்னிங் ஒயரை மடிப்போம் இல்லையா, ரிவர்ஸில் பின்னும்போது மேல் பக்கம் போகிற ஒயரை மடித்து ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். லெஃப்ட் டு ரைட் பின்னுறதை விட ரைட்டு டு லெஃப்ட் பின்னிட்டு போகிறது கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு இருக்கும். ஒரு 2 நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போது வால் பக்கத்தில் நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வால் பக்கத்தில் கடைசி நாட் போடுறேன். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. வால் பக்கத்தில் நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களான்னு இந்த பென்டகன் ஷேப்பில் இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு அடையாளமாக வச்சுக்கோங்க. இதுக்கு நேராக மேலே 4 நாட் இருக்கு இல்லையா, ஸோ 4வது ரவுண்டு வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 5வது ரவுண்டு பின்ன போகிறோம். 5வது ரவுண்டும் நம்ம இதே மாதிரி தான் பின்ன போகிறோம். 4வது ரவுண்டு எப்படி பின்னமோ அதே மாதிரி பின்ன போகிறோம். ஒரே ஒரு கிராஸ் நாட் போட போகிறோம். இந்த ஒரு கிராஸ் நாட் வந்துட்டு கரெக்டாக போடணும். இங்கே அடையாளத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இந்த 2 கிராஸ் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு கிராஸ் நாட் போடணும். நம்ம 4வது ரவுண்டு பின்னும்போது 2 கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, ஆனால் இப்போ ஒரே ஒரு கிராஸ் நாட் போடுறோம். இந்த கழுத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை விட மேலே வர கழுத்து உள் பக்கமாக போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஒரு நாட்டில் போகிற 2 ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் மாதிரி நாட் போட போகிறோம். 4வது ரவுண்டில் எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இப்போது இந்த பக்கம் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ இந்த வால் பக்கத்தில் இன்னும் 3 நாட் தான் போட போகிறோம். இந்த 3 நாட் போடுறத ஸ்லோவாகவே பார்க்கலாம்.
ஓகே, இப்போது லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் ரிவர்ஸில் பின்ன போகிறோம். நீங்கள் பின்னும்போது ஒன் சைடு வந்துட்டு பின்னிட்டு இன்னொரு பக்கத்தில் பின்னாமல் விட்டுறக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ரிவர்ஸ்லேயும் பின்னணும், மறந்துடாதீங்க. இதுக்காக தான் வால் பக்கத்தில் அந்த சென்டர் அடையாளமாக சொல்லியிருக்கேன். இப்போ உடம்புல ஒரு பக்கத்தில் 5 வரிசையும் ஒரு பக்கத்தில் 4 வரிசையும் மட்டும் பின்னா எப்படி இருக்கும், மறந்து போயிட்டு அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. இப்போது கடைசி இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த பக்கம் நாட் போடுறதையும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ வால் பக்கத்தில் இன்னும் 2 நாட் தான் போட போகிறோம். நார்மல் ஸ்பீடுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். இப்போ கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. 5 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பறவையோட ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். கழுத்து பக்கத்தில் இந்த பேஸை விட மேலே போக போக உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த ஷேப் போயிருக்கும். வால் பக்கத்தில் வெளிப்பக்கமாக அந்த போட் நம்ம பேஸ் பின்னும்போது லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த 3 அடி ரன்னிங் ஒயரை வச்சு தான் 4வது ரவுண்ட்லேயும் 5வது ரவுண்ட்லேயும் 2 பக்கத்துலேயும் 2 ஒயரை பிடிச்சி சைடு வால் நம்ம பின்னோம். ஸோ சைடில் விட்ட 4 ஒயர் வந்துட்டு இப்போ நம்ம காலி பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டில் இந்த பக்கத்தில் 4 ஒயர் 6 அடியில் கட் பண்ணது, இதே மாதிரி இந்த பக்கத்தில் ஃபர்ஸ்ட் 4 ஒயர் வந்துட்டு 6 அடியில் கட் பண்ணி ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும். இதில் தான் நம்ம கழுத்து பின்னுவோம். இதை தவிர மற்ற எல்லா ஒயரும் நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லாங்காக 6 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம கழுத்து பின்னுவோம். இந்த 8 ஒயரை தவிர மற்ற இந்த எல்லா ஒயர்ஸையும் முடி போட்டு வச்சுக்கோங்க. கழுத்து பின்னும்போது இந்த சின்ன சின்ன ஒயர்ஸ் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. கழுத்து 6 ஒயர் உருட்டு கைப்பிடியில் பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் அந்த தலை வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருக்கணும் இல்லையா, ஸோ தலையை வந்துட்டு நார்மல் பாக்ஸ் நாட்டில் பின்ன போகிறோம். தலை பக்கத்தில் 6 அடி உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். ஆனால் இந்த இடத்துல 8 ஒயர் இருக்குது. ஸோ 4 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் பின்ன முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி 6 ஒயர் உருட்டு கைப்பிடியாக பின்ன போகிறோம். இந்த கழுத்து பக்கத்தில் மேல் பக்கத்தில் எவ்வளோ ஒயர் போகுதோ அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்துக்கோங்க. அளந்து இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரை இன்னொரு மடிப்பு மடித்து அளந்துக்கணும். அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பக்கத்தில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ஒயரை கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி 2வது ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ கழுத்து பகுதியில் மேல் பக்கத்தில் ஒரு 2 அடி ஒயர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கட் பண்ணுற 2 ஒயர் வந்துட்டு 4 அடியில் கட் பண்ணணும். அப்படியே டபுளாக கட் பண்ணணும். அப்போ தான் உருட்டு கைப்பிடி நம்மளால் பின்ன முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நான் எந்த இடத்துல கரெக்டாக இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். சென்டரில் 2 நாட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஜாயின் பண்ணுறேன். 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் மற்ற ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இதுவும் நமக்கு வந்திருக்கும். இதே மாதிரி 2வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே சென்டரில் ஒரு நாட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. மேல் பக்கம் போகிற அதே அளவுக்கு ஒயரை கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ஒயர் வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஸோ மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதை விட டபுள் மடங்காக எடுக்கணும். ஓகேவா? இப்போ நார்மலாக 6 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்ன போகிறோம். 6 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே போயிருச்சு. உருட்டு கைப்பிடியும் எப்படி பின்னுறதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த வீடியோ போயிடும். ஸோ உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பிகினருக்காக கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகுங்க. அதுக்கப்புறம் 3 ஒயர், 4 ஒயர், 5 ஒயர், அதுக்கப்புறமா 6 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகினா மட்டும்தான் இந்த கழுத்தை உங்களால் பின்ன முடியும். நீங்கள் ஆல்ரெடி உருட்டு கைப்பிடி பின்னிருக்கீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும்
6 ஒயர் உருட்டு கைப்பிடியோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன். வேறு ஒரு பேஸ்கெட்டுக்கு தான் போட்டிருப்பேன். அதை தான் வந்துட்டு கழுத்தாக இப்போ நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 6 ஒயரையும் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு தான் உருட்டு கைப்பிடி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு உருட்டு கைப்பிடி போட வரலை, நார்மல் பாக்ஸ் நாட்டில் தான் இந்த கழுத்தை பின்னணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பேஸில் ஃபஸ்ட்டு 4 ஒயர் வந்துட்டு 6 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதில் 8 அடி ஒயரை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நார்மல் பாக்ஸ் நாட்டில் நீங்கள் இந்த கழுத்தை வந்துட்டு பின்னிக்கலாம். இந்த கழுத்தை வளைவாக கொண்டு வரத்துக்கு இங்கே பிங்க் கலரில் இந்த ஃப்ளமிங்கோ பேர்டு ஒன்று பின்னியிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கழுத்து எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இந்த பறவைக்கு பாக்ஸ் நாட்டில் பின்னி காமிக்கணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்காக போடுறேன். உருட்டு கைப்பிடியில் பறவைகளோட கழுத்தை வந்துட்டு இது வரைக்கும் பின்னதில்லை, அதனால் 6 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். அதுவும் 6 ஒயர் உருட்டு கைப்பிடி ஏன் பின்னுறேன் அப்படின்னாக்கா, 4 ஒயர் 5 ஒயரில் கழுத்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இந்த உடம்புக்கு மேட்சிங்காக இருக்காது, அதனால் 6 ஒயர் பின்னுறேன். இதுலேயே 7 ஒயரை வச்சோம் நீங்கள் இந்த உருட்டு கைப்பிடி பின்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பின்னுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால 6 ஒயர்லேயே பின்னியிருக்கேன். இந்த கைப்பிடி பின்னும்போது பாருங்கள், அந்த கைப்பிடிக்கும் அந்த உடம்புக்கும் இடையில கேப் இல்லாமல் நல்லா டைட் பண்ணிட்டு பின்னிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பின்னுங்க. உருட்டு கைப்பிடி பின்னுற எல்லா வீடியோஸ்லையும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன். எந்த கையில் இருக்கிற 2வது ஒயர் ஃப்ரீயாக இருக்குது, எந்த கையில் இருக்கிற 2வது ஒயர் லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் இந்த கழுத்தை வந்துட்டு நீங்கள் பின்னிடலாம். இப்போது இந்த கழுத்தை வந்துட்டு எப்படி பின்னுறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் உருட்டு கைப்பிடிகள்லாம் பின்னியிருக்கீங்க, 6 ஒயர் உருட்டு கைப்பிடி உங்களுக்கு பின்ன தெரியும் அப்படின்னாக்கா இந்த கழுத்து பின்னுற ஸ்டெப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறேன்னு பிகினருக்காக கொஞ்சம் தூரம் வந்துட்டு பின்னி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி 6 ஒயர் உருட்டு கைப்பிடி கழுத்து ஃபுல்லாகவே பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 6 ஒயர் உருட்டு கைப்பிடியை கழுத்து மாதிரி பின்னி முடிச்சாச்சு. மொத்தம் 10 இன்ச்சு வரைக்கும் பின்னியிருக்கேன். இதுக்கு மேலே பின்னாதீங்க, ரொம்ப பெருசாக பின்னாலும் நல்லா இருக்காது. 6 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த கழுத்தை வந்துட்டு இப்படி திருப்பிக்கோங்க, கழுத்தோட உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பும்போது இந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேப் வர பக்கத்தில் தான் கிராஸ் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தலை வந்துட்டு இப்போ நார்மல் பாக்ஸ் நாட்டில் பின்ன போகிறோம். இப்போது இப்படி வந்துட்டு நாட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை இப்படி நேராக திருப்பிக்கலாம். நேராக திருப்பிக்கிட்டு நாட் போடலாம். 6 ஒயர் கலைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு 6 ஒயர், ரைட் சைடு 6 ஒயர் கலைஞ்சிராமல் வச்சுட்டு சென்டரில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இந்த ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த உருட்டு கைப்பிடியும் கலைஞ்சிடக்கூடாது, அதே சமயம் நாட்டும் போடணும். இந்த கிராஸ் நாட் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ பக்கத்துலேயே இன்னும் 2 ஒயர் கிராஸ் ஆகுது, அதில் நாட் போடுறேன். 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். இப்போ அடுத்து ரைட் சைடு 2 ஒயர் இருக்குது, இதை பிடிச்சி நாட் போடுறேன். இந்த கழுத்துக்கும் இப்போ நம்ம கிராஸ் நாட் போடுறோம் இல்லையா, இதுக்கும் கேப் இல்லாமல் நாட் போடணும். 3வது நாட் போட்டுட்டேன். இப்போ அடுத்து இந்த பக்கத்தில் 2 ஒயரை பிடிச்சி 4வது நாட் போடுறேன். கழுத்தை வந்துட்டு உருட்டு கைப்பிடியில் பின்னி இருக்கும், தலையை பாக்ஸ் நாட்டில் பின்னா கரெக்டாக வருமான ஒரு டவுட் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தேன், உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. நார்மல் பாக்ஸ் நாட்டில் கழுத்தை பின்னிட்டு தலை நம்ம பின்னி இருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்காது. தலை வந்துட்டு உண்மையான பறவை மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்து 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். கரெக்டாக 6 கிராஸ் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 6 கிராஸ் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்டில் வந்துட்டு 6 கிராஸ் நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதை பிடிச்சி நாட் போடணும்.
இப்போ 5 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ கடைசியாக 6வது நாட் போடுறேன். நீங்கள் ஒரு கிராஸ் நாட் போட்டிங்கன்னா அந்த நாட்டை வந்துட்டு அப்படியே விட்டுடணும். அதில் போகிற ஒயரை பிடிச்சி இன்னொரு நாட் வந்துட்டு போடக்கூடாது. மொத்தம் 12 ஒயர் போகும். அந்த 12 ஒயர்லையும் 2 பிடிச்சி 6 கிராஸ் நாட் வந்துட்டு போடணும். இந்த 6 நாட்டும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு நாட்டு உள்ள ஒரு நாட்டு வெளியே வந்துட்டு இருக்கும். இதுக்கு மேலேயே அடுத்த 2வது ரவுண்டு பின்னும்போது ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்துடும். இப்போது 6 கிராஸ் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 6 நாட்டுக்கு மேலே இன்னொரு 6 நாட் போட போகிறோம். இப்போ இந்த 2 நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இதில் நாட் போடணும். இதே மாதிரி சுற்றி 2வது ரவுண்டில் 6 நாட் போடணும். ஆறு கிராஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த 6 கிராஸ் நாட்டுக்கு மேலே 3வது ரவுண்டில் 6 கிராஸ் நாட் போடணும். போட்டுக்கோங்க. 3 ரவுண்டும் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 3 ரவுண்டு கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இங்கே கிராஸில் எண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 3 நாட் தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதே மாதிரி கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்படி எண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 3 நாட் வந்துட்டு இருக்கணும். இதை கரெக்டாக பின்னி முடிச்சிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்பை உங்களால் பின்ன முடியும். இப்போ 3 ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு கரெக்டாக என்ன பண்ணணும்னா, இந்த தலையோட சைடில் குட்டி குட்டியாக 2 மவுண்டன் ஷேப் பின்னணும். அதாவது இங்கே உடம்போட சைடு இருக்கு இல்லையா, கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் பின்னணும். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் ஒரு கிராஸ் நாட் போடணும். 2 நாட் தான் போடணும். கரெக்டாக உடம்போட சைடில் போடணும். ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ போடக்கூடாது. இப்போ அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. இந்த பக்கம் போட்டாச்சு இல்லையா, இப்போது இதே மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க. இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் சைடில் பின்னணும். உடம்போட இங்கே சைடு இருக்கு இல்லையா, கரெக்டாக இதுக்கு நேராக 2 நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இதுக்கு பக்கத்துலேயே 2வது நாட் போடுறேன். இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். இப்போ இந்த பக்கத்துலேயும் குட்டியாக மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஓப்பன் இருக்கும். இப்போது தலையோட ஷேப் பாருங்கள், அழகாக ஒரு பறவையோட தலை மாதிரியே வந்துருச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். நான் இந்த கழுத்து பின்னுறதுக்கு 7 அடி ஒயர் வந்துட்டு பேஸில் ஜாயின் பண்ணேன். இவ்வளோ ஒயர் வேஸ்ட்டாக போச்சு. அதனால் உங்களுக்கு நான் 6 அடி ஒயர் சொல்லியிருக்கேன். நான் எதுக்காக 7 அடி ஒயர் எடுத்தேன்னா, உருட்டு கைப்பிடியில் கழுத்து பின்னிட்டு பாக்ஸ் நாட்டில் வந்துட்டு தலை பின்னணும். சப்போஸ் அந்த மெத்தடு சரிப்பட்டு வரல அப்படின்னாக்கா நார்மல் பாக்ஸ் நாட்லேயே கழுத்து பின்னிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் அந்த கழுத்து உருட்டு கைப்பிடியில் தலை வந்துட்டு அழகாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பின்னிக்கோங்க. 6 அடி ஒயர் எடுத்திங்கன்னா போதும். இப்போ தலை பின்னி முடிச்சாச்சு. தலையில் இருக்கிற ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும்.
லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் நாட்டில் சொருகணும், ரைட் நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் நாட்டில் சொருகணும். பக்கத்தில் 2 நாட் இருக்கும், 2 நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை பாருங்கள், ரைட் சைடு நாட்டில் சொருகிறேன். 2 நாட் இருக்கும், ஸோ 2 நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போது இந்த 2 நாட்டில் பாருங்கள், ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் கரெக்டாக இப்படி உட்காரணும். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு நாட்டில் சொருகிறேன். 2 நாட் இருக்கும், பக்கத்தில் 2 நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை ரைட் சைடு சொருகிறேன். ஒரு ஒயரையும் சொருகிட்டு உடனே கட் பண்ணிடாதீங்க. எல்லா ஒயரையும் சொருகிட்டு எல்லாத்தையும் ஒரு முறை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சொருகியாச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் 3 நாட்டில் இருக்கிற ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இப்போ கடைசியாக இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, அதை ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த தலைக்குள்ளேயே வந்துட்டு சொருகி விட்டுடுறேன். ஏன்னா இந்த ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக முடியாது, அந்த கார்னரில் இருக்கிற ஒயரை சொருக முடியாது. அதனால் இந்த தலைக்குள்ளேயே திணிச்சு விட்டுருங்க. மற்ற எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு ஒரு முறை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு எல்லா ஒயர்ஸையும் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஒரு அன்னப்பறவையோட கழுத்து தலை சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்து இந்த உடம்புல வந்துட்டு குட்டி குட்டியாக 2 மவுண்டன் ஷேப் மாதிரி பின்ன போகிறோம். நான் இந்த அன்னப்பறவை எப்படி பின்னணும்னு பிளான் பண்ணேன்னா, இங்கே சைடில் இங்கே இமேஜ் ஆகுது பாருங்கள், இதோட விங்ஸ் இல்லாமையே இது உடம்பு ஷேப் எப்படி இருக்குது அதே மாதிரி இதில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு 3-4 இந்த மாதிரி ஷேப் இருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும். இது ரொம்ப சின்ன பறவை அப்படின்றதுனால 2 அந்த மவுண்டன் ஷேப் மட்டும்தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் நம்மளோட சேனலில் பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஷேப்பை வந்துட்டு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இதோட பெரிய அன்னப்பறவை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் எப்படி மவுண்டன் ஷேப் பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது கழுத்துலேருந்து மொத்தம் 6 ஒயர் எடுத்துக்கோங்க. 6 ஒயர் எடுத்து 2 கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. கழுத்துலேருந்து 6 ஒயர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடணும். இப்போது கழுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போடணும். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. அடுத்து இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 கிராஸ் நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு, பக்கத்துலேயே 2வது நாட் போட்டுக்கிறேன். இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடணும். இப்போது இந்த பக்கம் சின்னதாக மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னணும். இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு கழுத்துலேருந்து 6 ஒயரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. 6 ஒயரை எடுத்து ஒன் சைடு எப்படி நான் மவுண்டன் ஷேப் பின்னணும் அதே மாதிரி பின்னணும். ஃபஸ்ட்டு 3 கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. 1. இப்போது 2வது நாட் போட போகிறேன். இது 3வது நாட்டு. இப்போ இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடணும். பக்கத்தில் இது 2வது நாட் போடணும். இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வால் பக்கத்தில் இருக்கிற ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல குட்டியாக மவுண்டன் ஷேப் நம்ம பின்ன போகிறோம்.
இங்கே ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மவுண்டன் ஷேப் பின்னோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டிருக்கேன். இப்போது 2வது நாட் போடுறேன். இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் 2 நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பாலோட கார்னர் இருக்கு இல்லையா, ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், இதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ மொத்தம் நம்ம 5 நாட் போட்டிருக்கோம். இப்போ வால் பக்கத்தில் சென்டர் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரில் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடுறேன். ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டிருக்கேன். இப்போ பக்கத்தில் ஒரு நாட் போடுறேன். அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடுறேன். இப்போது இந்த இடத்துல 2 மவுண்டன் ஷேப் வந்துருச்சு இல்லையா, இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னணும். இந்த சென்டர் நாட் போட்டோம் பாருங்கள், அதில் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடுறேன். இப்போது பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 2வது நாட் போடுறேன். இப்போ ஃபைனலாக இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போது 2 பக்கத்துலேயும் 2 மவுண்டன் ஷேப் வந்துருச்சு. இந்த பறவையோட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 மவுண்டன் ஷேப் இருக்குது இல்லையா, அந்த 2 மவுண்டன் ஷேப்பையும் ஒன்றா ஒட்ட வச்சு நம்ம ஒயரை சொருகி விட்டோம்னா இது ஒரு ரியல் பறவை மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த மடித்து அந்த ஒயரை நம்ம சொருகி விட்டோம்னா, அதாவது கூடையில் நம்ம எப்படி ஒயரை சொருகி விடுவோம், அந்த மாதிரி மவுண்டன் ஷேப்பில் ஒயரை சொருகி விட்டிங்கன்னா இது ஒரு மினி கூடை மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கழுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த மவுண்டன் ஷேப்பை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். இப்போது லெஃப்டில் இருக்கிற 3வது ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடுறேன். இப்போ பக்கத்தில் ஒரு நாட் போடுறேன். இப்போது 2வது நாட் போடுறேன். இப்போ அடுத்து இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு ரியல் பறவையோட விங்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போது இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த விங்ஸை வந்துட்டு பெருசு பண்ணிக்கோங்க. நம்ம விங்ஸ் வச்சு தான் விதவிதமான பறவைகளை போட்டிருக்கோம். ஆனால் இந்த அன்னப்பறவையில் விங்ஸே விற்காமல் அந்த ஷேப் கொண்டு வரணும்னு கொண்டு வந்து 2 அந்த மவுண்டன் ஷேப் மட்டும்தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அந்த இமேஜ் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அன்னப்பறவையை நம்மளோட சேனலில் போடுறேன். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் அதை காப்பி பண்ணுறதுக்குன்னு ஒரு 2-3 சேனல்ஸ் இருக்குது, அவங்களுக்காக நான் சொல்லலை. இந்த பறவையோட உடம்பை பின்னுறதுக்கு நான் 4.5 அடி ஒயரை கட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு 4 அடி ஒயரை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மெஷர்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருப்பேன். இப்போது இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நான் இப்போது சொருகி காமிக்கிறேன். அதே மாதிரி ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று நீங்கள் சொருகிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மல் கூடையில் எப்படி சொருகுவோமோ அந்த மாதிரியும் நீங்கள் இதை சொருகிக்கலாம். இப்போது கரெக்டாக ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டு ஒயர் இந்த மாதிரி உட்காரணும். இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயர்ஸை சொருகி விடுங்க. வழக்கமாக நம்ம எல்லா விதமான பறவைகளையும் பின்னிட்டு இந்த மாதிரி தான் ஒயர்ஸை முதுகில் சொருகி விடுவோம். இதே மாதிரி வால் பக்கத்துலேயும் ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட் கரெக்டாக இப்படி உட்காரணும். லெஃப்ட் ஒயர் வந்துட்டு கீழே இருக்கணும், ரைட் நாட்டில் இருக்கிற ஒயர் மேலே இருக்கிற மாதிரி வச்சு சொருகி விடணும், மாற்றி சொருகிடக்கூடாது. இப்போது இங்கே முதுகில் இருக்கிற ஒயரை வந்துட்டு சொருகி காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே இருக்குது, ரைட் நாட்டில் இருக்கிற ஒயர் மேலே இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற 2 நாட்டில் இந்த ஒயர்ஸை வந்துட்டு சொருகணும். ஒரு நாட்டில் சொருகிட்டு கட் பண்ணிடக்கூடாது, ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ 2 நாட்டில் இந்த மாதிரி சொருகணும். இப்போது லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் நாட்டில் சொருகிறேன். ஒரு நாட்டில் சொருகியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கிறேன்.
ஒரு 3 நாட்டில் இருக்கிற ஒயரை மட்டும் சொருக்கி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருக்கிக்கோங்க. ஒரு ஒயரையும் சொருக்கிட்டு கட் பண்ணிடக்கூடாது. எல்லா ஒயரையும் சொருக்கி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு முறை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சிசரை வச்சு கட் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஒயரை சொருக்கிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒயரை சொருக்கும் போது இந்த நம்ம சொருக்கி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வந்துட்டு பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் ரொம்ப குட்டியாக ஒயர் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை சொருகி விட முடியாது. ஸோ எல்லாத்தையும் சொருகி முடிச்சுட்டு நல்லா ஒரு முறை இழுத்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இத்தனை நாட்டில் இருக்கிற ஒயர் சொருகி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகணும். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ முதுகு பக்கத்தில் இருக்கிற ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயர்ஸை வந்துட்டு கட் பண்ணிடுறேன். இதே மாதிரி வால் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயர்ஸையும் சொருகி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பறவையை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு வந்துட்டு பீக் செய்ய போகிறோம். பீக் வந்துட்டு ஆம்லா நாட்டில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்காக 1.5 அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ பீக் உங்களுக்கு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல இந்த 3 ஒயரையும் இன்செர்ட் பண்ணணும். அந்த இடத்துல சின்ன கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன். அப் அண்ட் டவுன் இல்லாமல் இந்த ஒயரை வச்சுக்கோங்க. கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துக்கு நேராக தான் செட் பண்ணணும். இந்த ஒயரையும் மாற்றி செட் பண்ணிடாதீங்க. இப்போ 2வது ஒயரையும் இன்செர்ட் பண்ணியாச்சு. அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒயரை வச்சுக்கிறேன். அடுத்து 3வது ஒயரை இன்செர்ட் பண்ணணும். 3வது ஒயர் பாருங்கள், க்ராஸாக வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறேன். இந்த வாத்து பொம்மைங்களோட பீக்கு, இந்த ரோலிங் சேரு, மஷ்ரூமு, இந்த குட்டியாக இருக்கிற இந்த நைட் லேம்ப்பு, இதெல்லாம் நம்ம எப்படி பின்னமோ ஆம்லா நாட்டில் சேம் அதே மாதிரி தான் இந்த பீக்கையும் பின்ன போகிறோம். இப்போ நான் காமிச்ச இந்த இமேஜஸ் எல்லாமே நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம். டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதுலேயும் பார்க்கலாம். இப்போ 3 ஒயரையும் அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 3 ஒயரையும் தனித்தனியாக இப்போ நான் பிரிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 6 ஒயர் தனித்தனியாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே இப்படி வைக்கணும். அடுத்து 2வது ஒயரை இப்படி மடிக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே உட்காரணும். அடுத்து 3வது ஒயரையும் ஆப்போசிட்டில் இப்படி மடிச்சுக்கோங்க. 3வது ஒயரை டைட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப் வந்துட்டு சின்னதாக இருக்கணும். இந்த ஒயர் ஒன்றுக்குள்ளே ஒன்று கலைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஒயரையும் ஆப்போசிட்டில் இருக்கிற 3 ஒயர் மேலே வச்சாச்சு. இப்போ அடுத்து இது ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். 2வது ஒயர் திரும்பின ஒயர், இதை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் போடணும். இது பீக்கில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி தான். இப்போ 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இப்போது 6 ஒயரையும் பிடிச்சி இழுத்து நாட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், சேம் இதே மாதிரி இந்த ஆம்லா நாட்டுக்கு மேலே இன்னொரு ஆம்லா நாட் போடணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரை ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே இப்படி மடிக்கணும். பக்கத்துலேயே இருக்கிற 2வது ஒயரையும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே இப்படி படுற மாதிரி மடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு 2 லூப் சின்னதாக இருக்கணும். 3வது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிச்சுக்கோங்க. அதை வந்துட்டு டைட்டாகவே மடிச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது 3rd ஒயர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் திரும்பின ஒயர், இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். 2வது ஒயர் இதுவும் திரும்பி இருக்கும், இதை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து 3வது ஒயர் இதுவும் திரும்பி இருக்கும், இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இப்போ இதுக்கு மேலேயே ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ஒரு ஆம்லா நாட்டுக்கு மேலே இன்னொரு ஆம்லா நாட், இன்னொரு ஆம்லா நாட்டுக்கு மேலே இன்னொரு ஆம்லா நாட்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு குட்டியாக பீக் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிரும். ரொம்ப பெருசாக போடக்கூடாது, நல்லா சின்னதாக போட்டுக்கோங்க. ஒரு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுங்க போதும். பேக்ரவுண்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. இதுவும் பிளாக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக புரியாமல் கூட இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மஷ்ரூமோட அந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ரோலிங் சேரோட கால், மற்ற இந்த டக்கு, இந்த பொம்மையோட பீக் எல்லாமே இந்த மாதிரி ஆம்லா நாட்டில் தான் போட்டிருப்பேன். அப்புறம் இதே ஆம்லா நாட்டிலேயே குட்டியாக இப்போ புதுசாக ஹார்ட் ஷேப் ஒன்று பின்னியிருக்கேன். இந்த ஹார்ட் ஷேப்பை நீங்கள் கீச்செயின் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். கீச்செயினுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. நார்மல் கூடையிலிருந்து விதவிதமான ஹேண்ட்பேக்கு, பூஜா கூடை, மினி கூடைன்னு எல்லா விதமான நாட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்டும் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி பீக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பின்னிக்கோங்க. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பீக்கை ரொம்ப பெருசாக பின்னக்கூடாது. இப்போ நான் பின்னதே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்டை வந்துட்டு நான் பிரித்து விட்டுட்டேன். இப்போ கடைசியாக போட்டோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் பாருங்கள், பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கும். அப்போ தான் இந்த ஒயர்ஸை மடித்து நம்மளால் சொருகி விட முடியும். சப்போஸ் நேராக இருக்கிற பக்கத்தில் நீங்கள் முடிச்சிங்கன்னா மடிக்கும் போது ரிவர்ஸ் சைடு மேலே வரும். ஸோ ரிவர்ஸ் சைடு மேலே இருக்கிற மாதிரி கடைசி நாட் போடணும். போட்டுட்டு ஆப்போசிட்டில் இப்போ நான் எப்படி ஒயரை சொருகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மடித்து சொருகி விடுங்க. மடித்து சொருகும் போது அந்த பள்ளமான பக்கம் நார்மலாக உள்ளுக்குள்ளே போயிருச்சு. இதே மாதிரி 6 ஒயரையும் சொருகணும். 3 ஒயரை சொருகிட்டேன். இப்போ 4வது ஒயரை சொருகிறேன். இப்போது 5வது ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். சொருகும் போது கொஞ்சம் லூஸாகவே சொருகிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு 6 ஒயரையும் நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இது கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. இந்த ஒயரை டைட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பீக்கை அப்படியே மடித்து அதோட கழுத்தில் படுற மாதிரி வைக்கணும். நிறைய அன்னப்பறவைகள் இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இப்போது இதில் இருக்கிற 4 ஒயரை கட் பண்ணுறேன். 4 ஒயரை கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் 2 ஒயரை மட்டும் வச்சுட்டு அந்த 2 ஒயரை இந்த பறவையோட கழுத்து இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே நீங்கள் சொருகியும் விட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா க்ளூ வச்சும் ஒட்டி விட்டுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ பீக்கை வந்துட்டு நான் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ அடுத்து கண்ணு வைக்கிறேன். மெரூன் கலரில் பொட்டு இருக்கும் இல்லையா, அதை தான் கண்ணு மாதிரி வச்சுருக்கேன். பிளாக் கலர் போட்டியும் நீங்கள் கண்ணு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அழகான அன்னப்பறவை ரெடி ஆயிருச்சு. இப்போ என்ன தான் இந்த ஷேப் இப்படி கொண்டு வந்தாலும் இதுக்கு விங்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இப்போ இதுக்கு நம்ம விங்ஸும் வைக்க போகிறோம். ஒரு விங் பின்னுறதுக்கு 3 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 2 விங்ஸ் பின்னுறதுக்கு 3 அடியில் 8 ஒயர் கட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எந்த இடத்துல இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்கள். கழுத்து நம்ம பின்னோம் இல்லையா, உருட்டு கைப்பிடி பின்னும் பாருங்கள், அதுக்கு நேராக இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரில் இன்செர்ட் பண்ணுறேன். ஏன்னா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி தான் நம்ம பின்னி இருந்தோம். இந்த கழுத்துக்கு நேராக இருக்கிற ஃபஸ்ட்டு ஹோலில் இன்செர்ட் பண்ணுறேன். அப்புறம் சைடில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற ஹோல் இல்லாமல் சைடில் எடுக்கிறேன். ஒரு பறவையோட விங்ஸ்லாம் எப்படி இருக்கும், யூ ஷேப்பில் அந்த உடம்போடு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னணும். குரோஷே ஊசி இருந்தால் தான் இந்த ஒயரை வந்துட்டு இதுக்குள்ளே பிடிச்சி இழுக்க முடியும். இப்போ 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுருங்க. இப்போ எல்லா ஒயரையும் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயரை எந்த ஹோலில் இன்செர்ட் பண்ணோம் அதே ஹோலுக்குள்ளே விட்டு சைடில் இருக்கிற ஹோல் வழியாக எடுக்கணும். இது அப்படியே யூ ஷேப்பில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஒயரை வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயர் எந்த ஹோலில் இன்செர்ட் பண்ணுமோ அதுக்குள்ளேயே விட்டு அதுக்கு கீழே இல்லாமல் சைடில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். கரெக்டாக இப்போது இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இப்படி கிராஸாக வந்துட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இப்படி கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி ஏரோ மாதிரி இன்செர்ட் பண்ணணும். 2வது ஒயரை எந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்தீங்களோ அதே ஹோலுக்குள்ளே விட்டு அதுக்கு கீழே சைடில் உள் பக்கமாக இந்த ஒயரை வந்துட்டு வெளியே எடுக்கணும். இப்போ கிராஸாக வந்துட்டு இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்து 4வது ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இப்போ வெளியே எடுத்தோம் இல்லையா, அதே ஹோலுக்குள்ளே இந்த ஒயரை விட்டு கீழே சைடில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் கிட்ட வச்சு காமிக்கிறேன் எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு. ஒரு யூ ஷேப்பில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பறவையோட கழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் ஸ்டார்ட் பண்ணி யூ ஷேப்பில் இந்த ஒயர்ஸை வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் 4 ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த 4 ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு நார்மல் கிராஸ் நாட் வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய விதமான பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு பறவையோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி விங்ஸையும் நம்ம மாற்றி பின்னியிருப்போம். அன்னப்பறவைக்கு எப்படி அந்த விங்ஸ் வளைஞ்சிருக்குமோ அதே மாதிரி இதில் பின்னியிருப்பேன். பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயர் இருக்குது இல்லையா, அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து 3வது ஒயரில் நாட் போடுறேன். ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பக்கத்துலேயே இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடணும். ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க.
இப்போ 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த 4 நாட்டுக்கு மேலே ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 3 நாட் போடணும். ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ பக்கத்தில் 2வது நாட் போடுறேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் கடைசியாக 3வது நாட் போடுறேன். இதுக்கு மேலே நாட்டும் நம்மளால் போட முடியாது. 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் மட்டும்தான் போட முடியும். இப்போ 3 நாட் போட்டோம் இல்லையா, இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடணும். இப்போ 2வது நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடணும். இப்போ குட்டியாக மவுண்டன் ஷேப் மாதிரி பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த விங்ஸை வந்துட்டு பெருசு பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி மேல் பக்கத்தில் நம்ம பின்னிட்டு போகணும். இந்த மாதிரி அடுத்த வரிசை பின்னாதான் இந்த மாதிரி அழகான விங்ஸ் ஷேப் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் பார்த்த மாதிரி பின்னிட்டு போகணும். 3 ஒயர் இருக்கும். ஸோ 3 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம விங்ஸ் பின்னுறோம் இல்லையா, இந்த மெத்தடில் முதல் பிரம்ம கமல பூக்குடையை தான் பின்னியிருந்தேன். இந்த பூக்குடைக்கு அப்புறம் தான் விதவிதமான பறவைகளை நம்மளோட சேனலில் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அந்த பறவைகளோட இறக்கையெல்லாம் இந்த மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடு எப்படி பின்னமோ அதே மாதிரி ரைட் சைடும் ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் பார்த்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து இதே மாதிரி அடுத்த வரிசையை பின்னணும். ஃபர்ஸ்ட் ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் பார்த்த மாதிரி நாட் போடணும். லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு பின்னிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி அடுத்த வரிசை ஃபர்ஸ்ட் ஒயரை வச்சு பின்னணும். இப்போ லெஃப்ட் சைடு பின்னிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு பின்னணும். ஃபர்ஸ்ட் ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் பார்த்த மாதிரி நாட் போட்டுட்டு போகணும். ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்த வரிசை பின்னணும். ஃபர்ஸ்ட் ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் பார்த்த மாதிரி பின்னிட்டு போகணும். இதே மாதிரி மொத்தம் 6 முறை வந்துட்டு பின்னணும். அதாவது 6 வரிசை பின்னணும், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு பின்னிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பக்கத்தில் 6 வரிசை இந்த மாதிரி பின்னிருப்பேன். சேம் இதே மாதிரியும் இந்த பக்கத்துலேயும் 6 வரிசை வந்துட்டு பின்னிக்கோங்க. இதை விட பெரிய விங்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் 5வது வரிசை பின்னிக்கிட்டு இருக்கேன்.
இப்போ இதே மாதிரி மொத்தம் 6 வரிசை வந்துட்டு பின்னிக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 அந்த விங்ஸும் ஒரே அளவில் பின்னி முடிச்சாச்சு. 6 வரிசை பின்னதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த விங்ஸோட ஷேப்புக்காக மேல் பக்கத்தில் மட்டும் பின்னணும். மேல் பக்கம் போகிற 4வது ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். அந்த விங்ஸ் அப்படியே கீழே அப்படியே ஏரோ மாதிரி வளைஞ்சு வருது இல்லையா, அதை வந்துட்டு இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். மேலே மட்டும் தான் பின்னணும், கீழ் பக்கத்தில் பின்னக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் இந்த மாதிரி தான் பின்னி இருப்பேன். இப்போ அடுத்து 3 ஒயர் இருக்கும். இந்த 3வது ஒயரை பிடிச்சி 2 நாட் போடணும். இப்போ இந்த 2 விங்ஸோட ஷேப் பாருங்கள், அப்படியே மேல் பக்கம் பார்த்த மாதிரி வளைஞ்சு வந்துருச்சு. இப்போது இது வரைக்கும் போதும். 2 விங்ஸும் ஒரே அளவில் இருக்குது. இப்போது ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த விங்ஸ்குள்ளேயே சொருகி விட்டுடலாம். அப்படியே மடித்து சொருகி விட்டுக்கோங்க. இந்த விங்ஸோட எண்டு வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. மடங்காமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகிருங்க. இப்போது அழகான அன்னப்பறவை நமக்கு ரெடி ஆயிருச்சு. விங்ஸில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து இதுக்கு கால் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கால் வைக்கலாம். கால் வைக்காமையும் இது நீங்கள் ஷோகேஸில் வச்சுக்கலாம். காலுக்கு பார்பிக்யூ ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். ரவுண்டாக கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அரை அடிக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கால் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை உருவி வராமல் இருக்கிறதுக்கு க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. க்ளூ கன் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். க்ளூ கனை ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஹீட் பண்ணணும், அப்போ தான் ஒட்டும். கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். இந்த கால் வந்துட்டு முதுகு மேலேயும் படுற மாதிரி இருக்குது. ஸோ 2 பக்கத்துலேயும் இந்த க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. இப்போ முதுகு பக்கத்துலேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கை தான் வந்துட்டு கால் மாதிரி வச்சுருக்கேன். அந்த ஸ்டிக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்டிக்கில் 2 பக்கத்துலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒயரை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. சைடில் 2 பக்கத்துலேயும் ஓட்டிட்டு வெட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு கால்லையும் இந்த ஒயரை வந்துட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 கால்லையும் ஒயரை வந்துட்டு ஒட்டி விட்டாச்சு. அந்த ஸ்டிக்கு வெளியே தெரியாத அளவுக்கு ஒட்டி விட்டுட்டோம். இப்போ அடுத்து இதுக்கு வந்துட்டு ஃபீட் வைக்கணும். இந்த ஒரு பறவைக்கு ஒரு மாதிரி ஃபீட் இருக்கும், வெப்டு ஃபீட் இருக்கும். இது வந்துட்டு ஃபேன் தான், இருந்தாலும் சிம்பிளாக நார்மலான ஒரு பறவைக்கு எப்படி கால் வைப்போமோ அதே மாதிரி வைக்கலாமேன்னு வச்சு விட்டுட்டேன். வாத்துக்கெலாம் நான் பிஸ்கெட் நாட்டில் இந்த ஃபீட் வந்துட்டு வச்சுருப்பேன். 1 இன்ச்சில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதை ஆரோ மாதிரி சின்னதாக நெகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க, அந்த கார்னரில் மட்டும். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன், இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பறவையோட கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு கோழியோட கால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறேன். மேக்ஸிமம் பறவைகளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீரில் வாழ்கிற பறவைகளுக்கு வெப்டு ஃபீட் இருக்கும். இது ஒயரில் வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக பண்ண முடியாது அப்படின்றதுனால சிம்பிளாக வந்துட்டு நான் வச்சு விட்டுட்டேன். இப்போ 3 ஒயரையும் இந்த மாதிரி ஓட்டணும். ஓட்டிட்டு காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் காலில் வந்துட்டு இந்த பாதத்தை ஒட்டி விடணும். இப்போது 2 காலுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுலேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்துட்டு ஒட்டி விட்டுடுறேன். இந்த மாதிரி க்ளூ கன் உங்ககிட்ட இல்லாட்டி பரவாயில்ல, இதுக்கு பதில் நீங்கள் B7000 க்ளூவையும் யூஸ் பண்ணிக்கலாம். B7000 க்ளூ வந்துட்டு மீஷோவில் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த க்ளூ கன்னும் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. B7000 வந்துட்டு காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். காஞ்சிச்சுனாக்கா அதை பிரிக்கவே முடியாது. இது க்ளூ யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்துட்டு காஞ்சிரும். ஆனால் க்ளூ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது ஹீட் பண்ணி ஓட்டணும். அப்போ தான் நல்லா டைட்டாக பிடிக்கும், இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். இன்றைக்கி வீடியோவில் அழகான அன்னப்பறவை சின்னதாக வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை விட பெரிய பறவை எப்படி பின்னுறதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.